Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுடிதார் குர்த்திக்குள்ள சைஸ் சார்ட்டு எந்த மாதிரி எக்ஸலுக்கு ஸ்மால் மீடியமுக்கெல்லாம் எந்த மாதிரி மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கணும் அந்த சைஸ் சார்ட் தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக நான் என்ன காமிக்கணும்னா லைக் இங்கே பாருங்கள், ஒரு குர்த்திக்குள்ள ஃபேப்ரிக் இப்படி இருந்துச்சுன்னா குர்த்திக்கு மோஸ்ட்லி ஃபேப்ரிக்கை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃபோல்டட் போர்ஷன் வந்துடும், இந்த சைடு வந்து ஓப்பன் போர்ஷன் வரும். ஸோ பாருங்கள், திருப்பி காமிக்க குர்த்தி எப்படி நம்ம சுடிதாருக்குள்ள டாப்பை எப்படி கட் பண்ணணும்னா ஃபேப்ரிக்கை எப்படி கட் பண்ணணும்னா இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு. ஸோ இப்படி தான் ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும். இங்கே ஃபோல்டட் போர்ஷன், இங்கே ஓப்பன் போர்ஷன். ஸோ இது வந்து இதோடைய ஹைட்டு இந்த மாதிரி. இது வந்து ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் இந்த மாதிரி ஃபோல்டடு. ஸோ பாருங்கள், இதில் வந்து இங்கே வந்து இது ஷோல்டர் மெஷர்மெண்ட் வரும். ஸோ மேலே வந்து ஷோல்டர், இது வந்து நெக் மெஷர்மெண்ட். இது வந்து ஃபுல்லாகவே நான் காமிச்ச மாதிரி பாருங்கள், இது ஃபோல்டட் போர்ஷன். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஆர்ம் ஹோல். அதுக்கு பிறகு இங்கே ஆர்ம் ஹோல் எங்கே எண்ட் ஆகுதோ இந்த பக்கம் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். செஸ்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதோ அதை 4ல் டிவைட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு ப்ளஸ் ஒரு இன்ச்சோ 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுக்கிடணும். இதுதான் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஆர்ம் ஹோல் எவ்வளோ எங்கே எண்ட் ஆகுதோ எவ்வளோ மெஷர்மெண்ட் ஆர்ம் ஹோல் எடுத்துருக்கோமோ அங்கேருந்து நம்மளுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். அதிலேருந்து ஒரு 7 இன்ச் கீழே எடுக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து ஒரு செஸ்ட்லேருந்து கீழே ஒரு 7 இன்ச் வந்து இடுப்பு வேஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை 4ல் டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடணும். அதே மாதிரி அதிலேருந்து ஒரு 7 இன்ச்சு கீழே பாருங்கள். ஸோ செஸ்ட்லேருந்து ஒரு 7 இன்ச் இங்கே வரும், இங்கேருந்து ஒரு 7 இன்ச் கீழே இங்கே தான் ஹிப் மெஷர்மெண்ட் வரும். ஹிப் இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஸ்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பாட்டம், இது வந்து ஃபோல்டட் போர்ஷன், இது வந்து ஹைட்டு. நெக் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்படி இந்த பக்கம் நெக் வரும். ஸோ இது தான் இப்படி இந்த ஃபார்மேட் தான் குர்த்தி கட் பண்ணுறதுக்குள்ளது. ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் சார்ட்டை பார்க்கலாம். ஸோ எக்ஸல் சைஸுக்கு எப்படின்னா 32 இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். எக்ஸல் சைஸ்க்கு வந்து 32 இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். ஸோ இதுதான் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ இது எப்படி எடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஃபோல்டட் போர்ஷன் தான் இருக்கும். ஸோ 4ல் டிவைட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட் தான் இங்கே நீங்கள் எடுக்கணும். பாருங்கள் இப்படி. அதே மாதிரி இடுப்பு இந்த மெஷர்மெண்ட் வந்து 28 இன்ச் வரும். அப்புறம் கீழே இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட ஹிப் மெஷர்மெண்ட் வந்து கூட எடுக்கணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து துணியை ஃபோல்டும் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து கூட வரும். ஸோ இங்கே வந்து 36 இன்ச் வரும். பாருங்கள், எக்ஸல் சைஸுக்கு இங்கே வந்து 32 இன்ச், வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 28, ஹிப் லைன் வந்து ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 36 இந்த மாதிரி வரும். இங்கேருந்து ஸ்லிட்டு பாட்டம் வந்து நம்ம 22 இன்ச் எடுக்கணும். 22னாலும் ஃபோல்டு இப்போ டபுள் ஃபோல்டாக இருக்கும். ஸோ 11 இன்ச் எடுத்தால் ஓப்பன் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 22 இன்ச் கிடைக்கும். ஹைட்டு வந்து பாருங்கள், இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை சொல்லிவிட்டேன். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் எடுக்கணும். இப்போது எக்ஸல் சைஸுக்கு செஸ்ட் வந்து 32 இன்ச், இது 28 இன்ச், ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 36 இன்ச், ஷோல்டர் வந்து 5.5 இன்ச். 5.5 இன்ச்சில் ஒரு 2.5ஓ 3 இன்ச்சோ வந்து நெக்குக்கு வச்சுக்கலாம். மீதி வந்து நம்ம ஷோல்டருக்கு எடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச் இப்படி வரும். லென்த் வந்து டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஸோ நீங்கள் லாங்காக போட்டிங்கன்னா 40லேருந்து 42 இன்ச் வரைக்கும் லாங்காக எடுக்கலாம். பட் நீங்கள் ஷார்ட்டாக வேணும், எவ்வளோ வேணுமோ ஹைட் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தால ஹைட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டும் ஸோ கரெக்டாக இப்போ ஸ்மால் சைஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் பாருங்க இங்கே சார்ட்டில் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஸ்மால்க்கு வந்து இந்த மாதிரி செஸ்ட் வந்து 34 இன்ச், வேஸ்ட் வந்து 30, ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 38 இன்ச், ஷோல்டர் வந்து 6 இன்ச்,
ஆர்ம் ஹோல் 6.5, ஹைட் அதே மாதிரி 40 to 42 வரைக்கும். ஹைட் வந்து டிபெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்தால நீங்கள் ஹைட் எடுத்துக்கிடலாம். மீடியம்க்கு அதே மாதிரி 36 inch, இடுப்பு போர்ஷன் வந்து 34 inch, ஹிப்பு வந்து 40 inch, ஷோல்டர் வந்து 6 inch, ஆர்ம் ஹோல் வந்து 7 inch. ஷோல்டரும் அதே மாதிரி நெக்கு வந்து நீங்கள் ஒரு 2.5 inch எடுத்திங்கன்னா ஷோல்டர் வந்து நீங்கள் வந்து அதுக்கு இதிலேருந்து எவ்வளோ வேணும் அவ்வளோ எடுத்துக்கிடணும். இதுதான் இதோடைய மெஷர்மெண்ட். ஸோ இந்த மெஷர்மெண்ட் இப்போ பாருங்கள், இது வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 34 இருக்குன்னா இங்கேருந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு குர்த்தி தைக்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் தைச்சா வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி இடுப்பு மெஷர்மெண்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்டோட குறையாக தான் இருக்குன்ட்டுலாம் சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு கொஞ்சம் தொப்பை இருக்கிற மாதிரி டம்மியாக இருந்துச்சுன்னா வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டோட இடுப்பு குறையாக தான் இருக்குன்னெலாம் கிடையாது. பட் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு லூஸ் டைட்னாலும் ஆக்கிக்கிடலாம். ஸோ பேசிக்காக இதான் இதோடைய மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். பேசிக் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நெக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஹைட்டு வந்து அப்படி தான் லாங்காக இருக்கிறதுக்கு, இதுக்கு ஃபுல்லாகவே லாங் ஹைட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம், ஃபுல் லென்த்து கீழே வரைக்கும். ஸோ 40லேருந்து 42, அதே மாதிரி 4XLக்கு வந்து 52லேருந்து 54 வரைக்கும் ஹைட்டுன்னு வச்சுருக்கோம். பட் அந்த மாதிரிலாம் ஹைட்டு வந்து டிபெண்ட்ஸ். ஏன்னா இப்போ 4XLனாலுமே உடம்பு குண்டாக இருந்து ஹைட்டு கட்டையாக இருந்தால் 52லேருந்து 54 தான் வரும்லாம் கிடையாது. ஸோ ஹைட்டு வந்து ஃபுல்லாகவே டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளவு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஹைட்டு எடுத்துக்கிடணும். ஸோ இதுதான் பேசிக் ஒரு குர்த்தியோடைய மெஷர்மெண்ட். சிம்பிளாகவே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து டைட் ஆக்கிக்கிடலாம். ஸோ பாருங்கள், இது வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்குமே பாருங்கள், இந்த ஃபோல்டட் போர்ஷனுக்கு இந்த பக்கத்தில் தான் நெக்கு, இந்த மாதிரி தான் ஃபேப்ரிக்கை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கீழே டிசைன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த மாதிரி வரும். ஃபேப்ரிக்கும் வேஸ்ட் ஆகாது. ஹோப்ஸோ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சியூ வித் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறையா சேனலில் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ், அது மாதிரி ஸ்லீவ்ஸ், நெக் டிசைன்ஸ், குட்டி பிள்ளைகளுக்கு ஃப்ராக், இந்த மாதிரிலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.